டாபிக் பட்ஜெட் கூட்டத்தொடர் 2024. இந்தியாவில் பாராளுமன்றம் ஒரு ஆண்டிற்கு எத்தனை முறை கூடணும் அப்படின்னா 3 முறை கூடணும். சரியா? எதுக்காக கூடணும் அப்படின்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரிலேருந்து மேக்குள்ள, மான்சூன் பருவகால கூட்டத்தொடர் ஜூன்லேருந்து செப்டம்பருக்குள்ள, அந்த வின்டர் செக்ஷன் அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு 3 முறை என்ன பண்ணணும், பாராளுமன்றம் கூடணும். சரியா? அரசியல் அமைப்பு என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆண்டிற்கு 3 முறை கூடணும். குறைஞ்சபட்சம் எத்தனை முறை கூடணும் அப்படின்னா 2 முறையாவது கூடணும். சரியா? 2 முறையாவது கூடணும். அடுத்த விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்கும் இடைப்பட்ட காலம், அதிகபட்ச இடைப்பட்ட காலம் எவ்வளோ இருக்கலாம்னா 6 மாதம். அதாவது ஒரு கூட்டத்தொடர் முடிஞ்சு 6 மாசத்துக்குள்ள இன்னொரு தடவை என்ன பண்ணிடணும், பாராளுமன்றம் கூடிடணும் அப்படின்னு சொல்றது. சரி, இப்போ ஏன் சார் பட்ஜெட் பத்தி பேசுறீங்க? அது பிப்ரவரி மே மாதத்துல ஏற்படும் அப்படின்னா தேர்தல் நடந்துச்சு, சட்டம் இது மக்களவை தேர்தல் முடிஞ்சிச்சு. அப்ப என்ன, அப்ப இன்ட்ரீம் பட்ஜெட் போடாங்க. சரியா? இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க தேர்தல் வந்ததுனால. இப்போ என்ன பண்றாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. தேர்தல் முடிஞ்சவங்க என்ன பண்றாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது பட்ஜெட்டோடு சேர்த்து எத்தனை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பெரும்பாலும் தேர்வுகள்ல பட்ஜெட் கூட்டத்தொடரில் எத்தனை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்ற கேள்விகள் பார்க்கலாம். இல்ல 2024-25 நிதியாண்டுல பாராளுமன்றத்தில் எத்தனை மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது, இல்ல அரசியல் அமைப்பு எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்ற கேள்விகள் டிஎன்பிசியில் நீங்க நிறைய முறை பார்க்கலாம். சரி, இந்த முறை பட்ஜெட் கூட்டத்தொடரில் 4 மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டது. சரியா? 4 மசோதாக்கள் மக்களவையில் என்ன பண்ணாங்க, நிறைவேற்றப்பட்டது. அது என்னென்ன அப்படின்னா நிதி மசோதா 2024, அதாவது பட்ஜெட். அதான் என்ன சொல்றாங்க, நிதி மசோதா. உங்களுக்கு வந்து தெரியும், இது பட்ஜெட் என்ற வார்த்தை அரசியல் அமைப்பில் எங்கேயுமே இடம்பெறல. நம்ம பட்ஜெட் என்ற தலைப்பை டீட்டெயிலாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளோட வீடியோஸ்ல பிளேலிஸ்ட்ல. அதாவது கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டின்ற தலைப்புக்கு கீழே பட்ஜெட் என்ற ஃபுல் வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதிலே நீங்க பார்த்துருக்கலாம். அப்போ பட்ஜெட் அப்படின்றது என்ன, பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க. பட்ஜெட் என்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை. ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதி அறிக்கை அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் அரசியல் அமைப்புல இடம்பெற்று இருக்கு. அதுதான் இந்த பட்ஜெட். அதே சார் ஒதுக்கீட்டு மசோதா 2024-25 நம்ம பட்ஜெட் தலைப்பிலே பார்த்திருப்போம். பட்ஜெட் போடும்போது சார்ஜ்டு மேடு. சரியா? அதாவது சார்ஜ்னா அதாவது எடுக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது. இல்ல ஒதுக்கப்பட்டது. சார்ஜ்னா ஒதுக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டதுன்னு இருக்கும். நம்ம அந்த பட்ஜெட் அப்படின்ற தலைப்பிலே சொல்லியிருப்போம். அந்த சார்ஜ்ன்றதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், வாக்களிக்கிற அதிகாரம் கிடையாது, வாக்களிக்க மாட்டாங்க. மேடுன்றது தான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்றா எடுத்து வச்சு வாக்களிப்பாங்க. சரி, இந்த சார்ஜ்னா என்ன சார், பட்ஜெட் போடும்போது குறைஞ்சபட்சம் 2 மாதங்களுக்கு என்ன நடக்கும், பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும். அப்ப எல்லா நிதிகளும் என்ன பண்ணுவாங்க, எல்லா நிதிகளும் வெளியில கொண்டு வர முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தராம இருக்க முடியாது. அதனால அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தரதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 6ல் 1 பங்கு 1/6 என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க. எடுத்தா என்ன பண்ணுவாங்க, சம்பளங்களுக்காக மத்திய மற்றும் மாநில அரசாங்க அரசு ஊழியர்களுக்காக சம்பளங்கள் வழங்கப்படும். அதுதான் சார்ஜ்னு சொல்றது. அதே என்ன பண்ணுவாங்க, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவாங்க. அதுதான் ஒதுக்கீட்டு மசோதா 2024-25. சரி, இது கூட சேர்த்து என்ன சார் 2 மசோதா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா புதிய விமானத்துறை மசோதா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த புதிய விமானத்துறை மசோதா அப்படின்றது என்ன, பாரதிய வாயுயான் விதேயக் அப்படின்றதுதான் என்னது இந்த மசோதா. அது என்னன்னா 1934 விமானத்துறைக்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இப்போ வரைக்கும் அமல்ல இருக்கு. அது 21 முறை சட்ட திருத்தம் செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த சட்டத்துல திருத்தங்கள் தான், சின்ன சின்ன திருத்தங்கள் தான் செய்யப்பட்டிருக்கு. பெரிய மாற்றம்ன்றது ஏற்படுத்தல. அதனால என்ன பண்றாங்கன்னா இப்போ இந்த சட்டத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னிறைவு இந்தியா. அப்படின்னா இந்தியாவில என்ன பண்ணும், விமானங்களை உற்பத்தி செய்யணும். இந்த மசோதா எதை பத்தி திருத்தம் செய்யணும், விமான போக்குவரத்து, அந்த டிக்கெட் புக்கிங்கு, அதாவது விமான போக்குவரத்துல இருக்க அனைத்து துறையும் பத்தி என்ன விவரமா விவாதிச்சிருக்காங்க. அதாவது தன்னிறைவு இந்தியாவில என்ன பண்ணணும், இந்த விமானங்கள்ல உற்பத்தி செய்யணும் அப்படின்றதான் இதோட மைய நோக்கமே. இது 1934 கொண்டு வரப்பட்ட சட்டங்களே இன்னுமே நடைமுறையில் இருக்கு. அதனால என்ன பண்ணா இப்போதைய காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சட்டங்களை உருவாக்கணும் அப்படின்ற மசோதாவும் என்ன பண்றாங்க, மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா 4 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இறுதியா வங்கி சட்ட திருத்த மசோதா 2024 அப்படின்னு சொல்லிட்டு என்னது பேங்கிங் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இதுல வந்து முக்கியமா நிறைய ஃபியூச்சர்ஸ் இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் இருந்தாலும் முக்கியமான மாற்றமா மக்கள்கிட்ட என்ன, மக்களுக்கு போய் சேர வேண்டியது என்ன அப்படின்னா
இதெல்லாம் ஒரே அக்கௌண்ட்ல 4 நாமினிஸை ஆட் பண்றதுக்கான மாற்றத்தை ஏற்படுத்துது. ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா முன்னாடி நீங்க பார்த்துருக்கலாம், நாமினியா யார் ஆட் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க, 1 2 அப்படி இருக்கும். இப்போ இந்த சட்ட திருத்தம் என்ன பண்ணுதுன்னா 4 பேரை ஒரே அக்கௌண்ட்ல என்ன பண்ணிக்கலாம்னா 4 பேரை நாமினிஸா என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த 2024 கொண்டு வரப்பட்ட 4 அதாவது சட்ட திருத்த மசோதாக்கள், பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டு வரப்பட்ட 4 சட்ட திருத்த மசோதா. நம்ம காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியில என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு பாடத்துல இருந்து ஒவ்வொரு தலைப்புகளும் என்ன பண்ண போறோம், தெள்ள தெளிவா மாணவர்களுக்கு புரியும் விதமா நம்ம என்ன பண்ண போறோம்னா வீடியோஸ் அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோஸ் தினசரி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா காஞ்சி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.